Dear students, I am Ravati. 12th standard exercise 2.4 la 7th sum. So that 2 plus I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 the whole power 10 is purely imaginary. அப்போ purely imaginary-னா நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா z bar equal to minus z அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து z is a purely imaginary அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணலாம். அப்போ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்கிற கிவன் எக்ஸ்பிரஷனை z அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போது லெட் z ஈக்குவல் டு 2 plus I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 the whole power 10 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டேக் போத் சைட் ஆஸ் அ பார். அப்போ ரெண்டு பக்கம் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா பார் எடுக்க போகிறோம். அப்போ z பார் ஈக்குவல் டு 2 plus I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 the whole power 10 அப்படின்னா take the whole bar. இப்போ டேக் த ஹோல் பார் எடுக்கும்போது நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஒரு z1 மைனஸ் z2 த ஹோல் பாராக இருந்துச்சு அப்படின்னா அதை செப்பரேட் பாராக நம்மளால் எழுத முடியும். ஒரு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நீ செப்பரேட் பண்ணுற உள்ள ஹோல் பார்க்குள்ளே அப்படின்னா நீ தனித்தனியாக பார் எடுத்தும் என்ன பண்ணிக்கலாம் செப்பரேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டி. அப்போ அதுபடி இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ எப்படி மாறும் 2 + I root 3 the whole power 10 then whole bar then minus இங்கே 2 minus I root 3 the whole power 10 then whole bar. இது புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட்டு பார் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு பவரை நம்ம என்ன பண்ணிக்கலாம் வெளியே ரிமூவ் பண்ண முடியும். அப்போது பார் உள்ளே வரும்போது 2 + I root 3 the bar whole power 10ன்னு சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி மைனஸ் இங்கே 2 minus I root 3 the bar then whole power 10ன்னு மாற்றிக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா z பவர் n த ஹோல் பார்னு இருந்துச்சுன்னா z பார் பவர் nன்னு நம்மளால் எழுதிக்க முடியும். அப்படி எழுதுனதுக்கப்புறம் பாரை ரிமூவ் பண்ணணும். அப்போ பாரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இமேஜினரி பார்ட்டோட சிம்பிளை சேஞ்ச் பண்ணோம்னா அந்த பார் ரிமூவ் ஆயிரும். அப்போது 2 minus I root 3 த ஹோல் பவர் 10 இருக்கும். தென் மைனஸ் இங்கே 2 + I root 3 த ஹோல் பவர் 10 இருக்கும். இப்போது இதையும் நீங்கள் கிவனையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ் தான் வந்து சிம்பிள்ஸ் மட்டும்தான் சேஞ்சஸாக இருக்கும். அதாவது மைனஸை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா இது இந்த சைடு போய் இது இந்த சைடு வந்துடும். அதாவது மைனஸை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். இங்கே ப்ளஸ் வந்து மைனஸ் ஆயிரும். அப்போ எழுதும்போது 2 + I root 3 த ஹோல் பவர் 10 ஆகும். தென் minus 2 minus I root 3 த ஹோல் பவர் 10 ஆகும் நம்ம எழுதிக்கலாம். அப்படி எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு ஆல்ரெடி இட் இஸ் அ இசட்னு நம்ம எடுத்திருக்கோம். அப்போது மைனஸ் இசட் அப்படின்னு கிடைக்குது. எதை சப்ஸ்டியூட் பண்ணது மூலமாக இசட் பாருங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணது மூலமாக நம்மளுக்கு மைனஸ் இசட் கிடச்சிருக்கு. அப்போ therefore implies z is a purely imaginary. அப்போது z purely imaginary-னா அதை கிவன் தானே நம்ம இசட்னு எடுத்திருக்கோம். ஸோ ஹென்ஸ் 2 + I root 3 the whole power 10 minus 2 minus I root 3 the whole power 10 is purely imaginary. Are you clear? It is a final answer. Next, second subdivision. 19 minus 7i divided by 9i 9 + I the whole power 12 plus 20 minus 5i divided by 7 minus 6i the whole power 12 is a real. அப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் நம்பராக கொடுத்துருந்தாங்க, பவர் 10ல் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம அதை ரிசல்ட்டுன்னு எடுத்து பார் பண்ணி அதை ரிமூவ் பண்ணி நம்ம பியூர்லி இமேஜினரின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷனல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா p/q ஃபார்ம் ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வந்துச்சுனாவே அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிங்கிள் ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும். வாட் இஸ் அ சிங்கிள் ரெக்டாங்குலர் ஃபார்ம்? நார்மலான ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக அதை சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபார்தராக நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பண்ண மெத்தடை ஃபாலோ பண்ண முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒன்றை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் ஒன்றை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தென் கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அது ரியலா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணால் ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது வந்து கன்சிடர் ஃபஸ்ட் ஒன்
என்ன 19 மைனஸ் 7i டிவைடட் பை 9 ப்ளஸ் ஐ. அப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம்? டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் நம்பரோட காஞ்சிகேட் எடுத்து மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போது 19 மைனஸ் 7i டிவைடட் பை 9 ப்ளஸ் ஐ அப்படின்னா 9 ப்ளஸ் ஐயோட காஞ்சிகேட் வந்து 9 மைனஸ் ஐ. அப்போது மேலே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணும்போது 19 இன்டூ 9 வந்து 171, 19 இன்டூ ஐ வந்து மைனஸ் 9i, இதை ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 63i, தென் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் 7i ஸ்கொயர், தென் கீழே டிவைடட் பை 9 ஸ்கொயர் மைனஸ் ஐ ஸ்கொயர்னு கிடைக்கும். கிளியர்? அப்போ மேலே சிம்பிளிஃபை பண்ணும்போது 171 இருக்கும். இது ரெண்டையும் ஆட் தான் பண்ணணும், ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்கிறனால ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 63 கூட 9 ஆட் பண்ணும்போது we get 82. அப்போ மைனஸ் 82i, இங்கே ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ப்ளஸ் கூட மைனஸ் மல்டிபிள் ஆகும்போது மைனஸ் 7 ஆயிரும். தென் கீழே 81 ப்ளஸ் 1ன்னு சேஞ்ச் ஆயிரும். வெரி கிளியர்? இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக அங்கே கிடச்சிருந்த ஆன்சர். அப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது 171லேருந்து 7 நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? 164 கிடைக்கும். அப்போ 164 மைனஸ் 82i டிவைடட் பை கீழே 82ன்னு கிடைக்குது. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 164ம் சரி 82ம் சரி 82 டேபிளில் வந்து என்னாகும்? காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ 82 டேபிள் படி காமனாக வெளியே எடுத்தோம் அப்படின்னா இது 2 டைம்ஸ் வரும். அப்போ 2 மைனஸ் ஐ டிவைடட் பை 82 அப்படின்னு கிடைக்கும். அப்போது இந்த 82வும் இந்த 82வும் கேன்சல் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? 2 மைனஸ் ஐ. இது எதோட இது வேல்யூ? 19 மைனஸ் 7i டிவைடட் பை 9 ப்ளஸ் ஐயோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம், அதாவது ரெக்டாங்குலர் ஃபார்ம் 2 மைனஸ் ஐ. இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 20 மைனஸ் 5i டிவைடட் பை 7 மைனஸ் 6iன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ இதையும் இதே மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது 20 மைனஸ் 5i டிவைடட் பை 7 மைனஸ் 6i அப்படின்னா இந்த 7 மைனஸ் 6iயோட காஞ்சிகேட் எடுத்து மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணணும். அப்போ 7 ப்ளஸ் 6i டிவைடட் பை 7 ப்ளஸ் 6i அப்படின்னு எடுக்குப்போம். அப்போது மல்டிபிள் பண்ணும்போது 140, தென் இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணும்போது ப்ளஸ் 120i, இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 35i, இதை எடுத்து இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 30i ஸ்கொயர், தென் டிவைடட் பை கீழே வந்து 7 ஸ்கொயர் மைனஸ் 6i த ஹோல் ஸ்கொயர்னு மாறும். ஓகே, தென் 140, இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் சிம்பிள் இருக்கிறனால செப்பரேட் பண்ணணும். 120ல் 35 செப்பரேட் பண்ணிங்கன்னா 85 கிடைக்கும். தென் 85i, இங்கே ஐ ஸ்கொயர்லேருந்து மைனஸ் வர மைனஸ் வந்து இந்த மைனஸ் கூட ஜாயிண்ட் ஆகி ப்ளஸ் 30ஆக சேஞ்ச் ஆயிரும். தென் டிவைடட் பை கீழே 7 ஸ்கொயர் பண்ணால் 49, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, ப்ளஸ் ஐ ஸ்கொயரோட மைனஸ் 1 இங்கே போய் இது ப்ளஸ்ஸாக மாறி 36 கிடைக்கும். தென் எகெயின் 140லேருந்து 30 ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 170 ப்ளஸ் 85i டிவைடட் பை கீழே ரெண்டையும் ஆட் பண்ணாலும் அதே 85 தான் கிடைக்குது. அப்போது இதுலேயும் காமனாக நம்ம என்ன வெளியெடுத்துடலாம்? மேலே நியூமரேட்டர்லேருந்து 85 காமனாக வெளியெடுத்தோம்னா மேலே கிடைக்கிற ஆன்சர் 2 ப்ளஸ் ஐ டிவைடட் பை 85. இந்த 85 இந்த 85 கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன தான் இருக்கும்? நம்மளுக்கு 2 ப்ளஸ் ஐ தான் இருக்கும். எதோட ஆன்சர்? 20 மைனஸ் 5i மைனஸ் 6iயோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போது நம்ம ரெண்டு ஃபார்மையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொண்டு போய் இதை கிவனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது therefore 19 minus 7i divided by 9 plus I the whole power 12 இடையில வந்து plus, then 20 minus 5i divided by 7 minus 6i the whole power 12 equal to, அப்போ இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதுவோம்? 2 minus I the whole power 12 ஆகும், plus இதுக்கு பதிலாக 2 plus I the whole power 12 ஆகும் எழுதுவோம். ஓகே, இப்போது இதை எப்பவும் போல் let z equal to அப்படின்னு எடுக்கணும். ஸோ let z equal to 2 minus I the whole power 12 plus 2 plus I the whole power 12. Again take bar on both sides. 2 minus I the whole power 12 plus 2 plus I the whole power 12 whole bar. Okay. Next. Same. Bar வந்து individual bar எழுத முடியும். 2 minus I the whole power 12 bar plus 2 plus I the whole power 12 the bar.
அதே மாதிரி பாரை உள்ளே கொண்டு வரும்போது 2 மைனஸ் ஐ த பார் பவர் 12 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ த பார் பவர் 12ன்னு சேஞ்ச் ஆகும். தென் எகெயின் பாரை ரிமூவ் பண்ணணுன்னா காஞ்சிகேட் எடுக்கணும். அப்போ காஞ்சிகேட் எடுத்தால் 2 ப்ளஸ் ஐ ஆயிரும். இங்கே 2 மைனஸ் ஐ த ஹோல் பவர் 12 ஆயிரும். அப்போது இதுவும் இதையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டும் என்னவாக தான் இருக்குது, சேமாக தான் இருக்குது. இதில் ஆர்டராக எழுதும்போது 2 மைனஸ் ஐ த ஹோல் பவர் 12ம் ப்ளஸ் 2 ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 12ம் சேம் தான். அப்போது நம்ம இசட் பார் போட்டோம், நம்மளுக்கு எகெயின் என்ன தான் கிடச்சிருக்கு, இசட் தான் கிடச்சிருக்கு. அப்படி இசட் கிடச்சிச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா Z is a purely real. Therefore, the given hence கொடுத்தது 9 minus 7i by 9 plus I the whole power 12 plus 20 minus 5i by 7 minus 6i the whole power 12 is purely என்னது, ரியல். இட் இஸ் அ ஃபைனல் ஆன்சரும் கூட. இட்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.